பூஜை பூஜை பூஜை. என்னென்னமோ பிளான் பண்ணி வரவே கூடாதுன்னு நினைச்சேன். இந்த மேனேஜர் போயிட்டு வயான்னு அனுப்புனா அந்த ஆள் போய் காலை உடைச்சிட்டு படுத்துக்கிட்டான். ஐயோ, இப்ப என்ன பண்ணுவேன் நானு? அவ வேற அப்படியே பில்டப் எல்லாம் கொடுப்பாளே, ஏதோ சவால்ல ஜெயிச்ச மாதிரி. ஐயோ, இந்த சார் வரலன்னா நான் வந்திருக்கவே மாட்டேன் வீட்டுக்கு. ஐயோ, காலெல்லாம் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டாளே. ஐயோ, அவ மூஞ்சல நான் எப்படிதான் முழிப்பேன் கடவுளே. ஐயோ, இப்ப என்ன பண்றது? இவ வேற வந்துட்டாளே, என்ன கேட்டு தொலை போறான்னு தெரியலையே. இவ முகத்துல எப்படி நான் முழிப்பேன்? இந்த சிச்சுவேஷனை எப்படி சமாளிக்கிறது? யாரோ சொன்னாங்க நான் பூஜைக்கெல்லாம் வரமாட்டேன், எனக்கு ஆபீஸ்ல நிறைய வேலை இருக்குன்னு யாரோ சொன்னாங்க. தேவி அம்மா போன் பண்ணி கூப்பிட்டு கூட முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆமா, நான் சொன்னேன். கடைசி வரைக்கும் வரக்கூடாதுன்னு தான் எவ்வளவு ட்ரை பண்ணேன். ஐயோ, அந்த ஈஸ்வரமூர்த்தி சார் தான் நல்ல நேரம் முடியறதுக்குள்ள பையில கழுத்து போடணும்னு என்ன கம்பல் பண்ணி கூட்டு வந்தாரு. நானா ஒண்ணும் வரல. சரியா? ஈஸ்வரமூர்த்தி சார் கம்பல் பண்ணாருங்கிறதுக்காக மட்டும் நீங்க வீட்டுக்கு வரல. நான் உங்க மேல வச்சிருக்கிற லவ் உங்களை அப்படியே பூஜை கூப்பிட்டு வந்துருச்சு. மண்ணா கட்டி கொஞ்சம் வாய முடியா? இதுக்குதான் சொல்றது பொண்டாட்டி மேல கோவப்படக்கூடாதுன்னு. சரி, இருங்க இருங்க. இந்தாங்க தண்ணி குடிங்க. தண்ணி குடிங்க. ஐயோ, என்ன இது? தண்ணி குடிச்சு கூட விக்கல் நிக்கவே இல்ல. கொஞ்சம் இருங்க, சக்கரை எடுத்துட்டு வரேன். இது வேற. இந்தாங்க. என்ன பண்ற? ஐயோ, சக்கரைங்க. குடிங்க. நின்னுச்சா? ஐயோ, இப்படி கண்டினியூஸா விக்கல் வரக்கூடாதுங்க. இப்ப என்ன பண்றது? என்ன பண்றது? இனிமே அவகிட்ட ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஹாசினி, கொஞ்சம் தலைவலியா இருக்கு, ஒரு காஃபி போட்டு கொடுக்குறியா? மாமா, என்னாச்சு ஹாசுக்கு? ஏன் அவ சிரிக்கிறா? ஏய், என்ன ஹாசினி சிரிச்சிட்டு இருக்க? என்ன சூர்யா மாமா, துர்கா மேல கோவமா இருந்தீங்க, இப்ப பாசமாயிட்டீங்க போல இருக்கு. பாசமாயிட்டீங்களா? பாசமாயிட்டேன். பாசமாயிட்டேன்னு உனக்கு யார் சொன்னது? நான் அவன் மேல கோவமா தான் இருக்கேன். நம்பிட்டேன் மாமா. என்ன இவ? சிரிச்சிட்டு போறா. அச்சச்சோ, ஏண்டா மாப்ள, ஏண்டா இப்படி மாறிட்ட? அப்ப மண்டபத்துல துர்கா சொன்னது எல்லாம் உண்மையாடா? என்னமா இப்படி பேசுறீங்க? சங்கரபாண்டி இப்படி பேசுறதுக்கு ஒரு காரணம் இருக்கு சூர்யா. அம்மா, வருத்தப்படாதம்மா. அவங்களுக்கு ஆரம்பத்துல இருந்தே துர்காவை பிடிக்காது. அந்த கோவத்துல வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டாங்க. அத நினைச்சு வருத்தப்படாதம்மா. அவங்க பேசினது ஒண்ணும் எதுவும் தப்பு இல்லையா குந்தவை? நம்ம பக்கமும் தப்பு இருக்கு. பொண்ணு வைக்கிற இடத்துல பூவையாவது வைக்கணும்னு சொல்லுவாங்க. துர்காக்கு நம்ம பெருசா நகை போட்டு அனுப்பலனாலும் மாப்பிளைக்கு ஒரு மோதிரமாச்சும் போட்டிருக்கணும்ல.
இந்த தாலிய சேட்டு கடையில கொண்டு போய் வித்தோ இல்ல உருக்கியோ ஒரு மோதிரம் செஞ்சு மாப்பிளைக்கு போடுவோமா? அம்மா, சித்தியோட இந்த தாலிய சாமியா நினைச்சு கும்பிட்டுட்டு இருக்க. இப்போ இத போய். ஆமாமா, இப்பவும் நான் சாமியா தான் நினைச்சிட்டு இருக்கேன். அந்த அம்மா எப்படி பேசினாங்கன்னு கேட்டல்ல? நீ பெத்த பொண்ணா இருந்திருந்தா தானே ஏதாவது செஞ்சிருப்பன்னு கேட்டாங்கல்ல? துர்கா என் வயித்துல பிறக்கலனாலும் அவளும் என் பொண்ணுதான். நான் அவளோட அம்மான்னு நிரூபிக்கணும்னா நான் இதை செஞ்சுதாமா ஆகணும். இரு வரேன். குந்தவை, நீ தப்பா எடுத்துக்காத. இது உன் கல்யாணத்துக்காக சேர்த்து வச்சது. எப்படியாவது துர்காக்கு ஏதாச்சும் பண்ணணும், அதான். நான் எதுவும் தப்பா நினைக்க மாட்டேமா. நீ யாருக்கு வேணாலும் பண்ணு. நீ யாருக்கு பண்ற? நம்ம துர்காக்கு தானே. துர்கா நமக்காக எவ்வளவோ செஞ்சிருக்கா. ரொம்ப சந்தோஷமா. இந்த விஷயம் துர்காக்கு தெரிய வேணாம் என்ன? சரிம்மா. போயிட்டு வந்துடுறேன்.